பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால அவன் வந்து சொல்றான் இங்கெல்லாம் மாஸ்டர் இருக்காங்க, நான் வந்து இப்போ ஏன்ஷியனா இது பண்ண போறேன் அப்படின்னு. ஏன்ஷியன் அந்த பழைய காலத்து டெக்னிக்ல யாராலையும் பண்ண முடியாது, படிக்க முடியாது அப்படின்னு ஹீரோன் வந்து என்னால பண்ண முடியும், நான் பண்றேன் அப்படிங்கிற. அதனால அப்படி நீ பண்றேன், நான் பண்ணேன், ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அதனால ஹீரோன் வந்து சொல்றான் இங்கெல்லாம் வைக்கணும், இங்கே தான் மெயின் கேபிட்டல் இருக்கு, அதனால பார்த்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தேன் ஹீரோயின். அதனால சரி நீ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண போற, அதனாலும் பண்ணே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்றான். அதனால ஹீரோயினும் சரி அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல ஒரு மாதிரி சோகமும் பார்த்துட்டு இருக்கா. அதனால ஹீரோ வந்து மறுபடியும் நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றதோட அந்த ஃப்ரேம் அப்படி கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து வெளியே காமிச்சேன். வெளியே வந்து ஹீரோயின் வந்து சேடா நிற்கிறான். அப்போ ஹீரோ பின்னாடி போயிட்டு என்ன ரொம்ப சேடா இருந்த மாதிரி இருக்கு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சோகமா கேட்கா. அப்போ ஹீரோயின் வந்து சோகமா சொல்றான் என் தங்கச்சியை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை பார்க்காம என்னால இருக்க முடியல அப்படின்னு ஒரு மாதிரி சேடா திட்டுட்டான். அதனால ஹீரோ அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அதனால சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த நாட்டு சென்ட் ஆயிட்டேன், இருந்தாலும் அவ இது பண்றாங்க அப்படின்ட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா. மன்னிப்புலாம் கேட்காத, அதுக்கு என்ன உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னானே. நான் அப்போ ஒரே ஒரு லெட்டர் மட்டும் உனக்காண்டி நான் எழுதிக்கலாமா அப்படின்னு நான் எழுதிக்க அப்படின்னு ஹீரோயின் வந்து லெட்டர் வந்து தனிச்சிக்கலாம் எழுதிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபேம் அப்படி கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அவ தனிச்சிக்காங்க